ஹாய் கைஸ், நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். இன்னைக்கு நம்ம பேரன்பும் பெருங்கோபமும் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற திரை விமர்சனத்தை பார்க்கலாம். சிவபிரகாஷ் இயக்கத்தில் தங்கர் பச்சனுடைய மகன் விஜித் பச்சன் நடிப்பில் இளையராஜா இசையில் வெளியாகி இருக்கிற படம் தான் பேரன்பும் பெருங்கோபமும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சாதி வன்முறையால் தன்னோட குழந்தையையும் காதல் மனைவியையும் இழக்கிற நம்மளோட ஹீரோ அந்த செயலை செஞ்ச முக்கியமான 3 பேரை பழி வாங்குறாரு. அதை எப்படி பண்ணுறாரு, அவங்களெல்லாம் திருத்திட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. புழுவுக்கு மீன் ஆசைப்பட்டது, மீனுக்கு மனிதன் ஆசைப்பட்டான். மீனுக்கு சிக்கியது புழு, மனிதனுக்கு சிக்கியது மீன். ஆணவ கொலை அப்படிங்கிறத மையமாக வச்சிருக்கிற இந்த படத்தில் இப்படிலாம் கூடவா பழிவாங்கலாம் அப்படின்னு ஒரு புது கோணத்தை காமிச்ச மாதிரி இருந்தது. இது மட்டும் இல்லை, இளையராஜா அவர்களோட இசை கூட ரொம்ப புதுமையாக ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படம் இந்த ஹீரோவோட முதல் படம்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவர் மட்டும் இல்லை, எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ரோலை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சாதி வெறி கொண்ட ஊர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக தத்ரூபமாக காமிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். கட்டுறதுக்கு கோவணம் இல்லைனாலும் ஜாதி வெறியை விட மாட்டாங்க இந்த ஊர் ஆளுங்க. நெகட்டிவ்னு பார்த்தோன்னா என்னதான் இந்த படத்தை என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போனாலும் கடைசியில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கலையோ அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி ஓவராலாக இது ஒரு யூஷுவல் கதையாக இருந்தாலும் இதை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல காமிச்சிருக்காங்க. பாலுமகேந்திரா அவர்களுடைய ஸ்டூடெண்டோட படம் தான் இது. குருவுக்கு ஒரு அழகான சமர்ப்பணமாக இந்த படத்தையும் இந்த படத்துலையும் ஒன்று பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேரன்பும் பெருங்கோபமும் ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும்.